அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பாவிலிருந்து மெய்யெழுத்துக்கள் பிறக்கின்ற தன்மை சொல்லப்பட்டிருக்கு. ககார ஞகாரம் முதல் நா அன்னம். க ங இந்த இரண்டு எழுத்துக்களும் முதல் நா அன்னம், அதாவது முதல் நா முதல் அன்னம். முதல்ன்றது எதுன்றதை நம்ம முன்பே சொல்லியிருக்கிறேன். அதாவது தொண்டை பகுதி அடுத்து நாவானது எங்கே தொடங்குகிறதோ அதுல இருந்து இதழுக்கு பக்கம் இருக்கின்ற அந்த நுனினா கிடையாது, அங்கிருந்து தான் சொல்றாரு. அப்ப முதல் நாவும், அதான் நா முதல், அன்ன முதலும் உர பிறக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அது இரண்டும் அழுந்தும் பொழுது ஒன்றின் மீது ஒன்று அழுந்தும் பொழுது அதை நான் என்ன பண்ணுதுன்னா அன்னத்தை நோக்கி பொருந்துகிறது. அவ்வாறு ஆகும் பொழுது இந்த இரண்டு எழுத்துக்களும் பிறக்கின்றன. மறுபடியும் சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். க ங, க ங. இப்ப எந்த இடத்துல அந்த நாவும் அன்னமும் இணையுது அப்படின்றத நீங்க உச்சரித்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியை தான் இங்க சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.